எங்க அன்புடன் கண்மணி டீமை நீங்கெல்லாம் நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வர்ற டிசம்பர் 21 கோயம்புத்தூர் சிட்ரா ஆடிட்டோரியத்தில் நடக்கிற இஎம்ஐ ஃபேன்ஸ் மீட்டுக்கு நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அன்புடன் கண்மணியில் நடித்த நாங்களும் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்கறதுக்காக அவளோட காத்துட்ருக்கோம். சுபு என்னாச்சு? என்னன்னு தெரிலங்க. சாயந்தரத்துலேருந்து ஒரு தலை சுத்தல், ஒரே தலைவலி, என்னால் முடியல. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் தூங்கி நினச்சா சரியாக போயிடும். நீங்கள் போய் படுங்க. ஏங்க அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக வைங்களேன். வச்சிட்டேம்மா. ஃபேன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சாதான் என்னவா? உங்களை ஒரு வேலை சொல்கிறதுக்கு நானே செஞ்சுட்டு போயிடுவேன். அஞ்சில் தான் இருக்கா? காசு தான் வாங்குறானுங்கள, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வச்சாதான் என்னவா? குறைஞ்ச போயிடுவானுங்க. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே பண்ணணும். கூடமான ஒத்தாசை எல்லா வேலையும் பண்ணா என்ன? சுபு ஒரு காஃபி போடு. காஃபினா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த விளம்பரத்தில் வர்ற மாதிரி நுர பொங்க பொங்க ஆவி பறக்க பறக்க சூப்பராக ஒரு காஃபி போட்டு பார்க்கலாம். வீட்டில் அவ்வளோ வேலை பார்க்கறத பார்த்தாதுன்னு உங்களுக்கு விளம்பரத்தில் வர காஃபி மாதிரி வேற. உங்களுக்கு அந்த மாதிரி காஃபி வேணும்னா நீங்களே வந்து போட்டுக்கோங்க. சுபு பாப்பா கூப்பிட்டாளா? இல்லையே. ஏன்? இல்லை, இந்த வாரம் பாப்பா மாப்பிள்ளையும் வரதா சொன்னாங்க. அதே எதுவும் சொன்னாங்களான்னு கேட்டேன். இந்த வீட்டில் யார் என்ன சொல்லிட்டு சரிங்க, எதுவும் எனக்கு தெரியாது. இந்த சட்னி எடுத்து சுபு. சுபு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன தேடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொன்னா தேடி கொடுப்பேன்ல. ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. சுப்பு என்னம்மா தேடுற? என் கண்ணாடியை காணோம், கண்டுபிடிச்சு தருவீங்களா? ஓ, தலையில் தான் இருந்துச்சா? சுபு
ஹலோ விஜி. சொல்லு ரமேஷ். எப்போவும் நான் தான் கால் பண்ணுவேன். இந்த தடவை என்ன அதிசயமாக நீ பண்ணியிருக்க? இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன். நீ கிளினிக் கிளம்பிட்டியா? இதோ இப்போ கிளம்பிடுவேன். எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு ரமேஷ். இல்லை, 2 நாளாகவே என் ஒய்ஃப் டென்ஷனாக இருக்கா. எரிஞ்செரிஞ்சு விழுகிறா. காரணமே இல்லாமல் கோவப்படுறா. திடீர்னு அழுகிறா. அவளை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு விஜி. நான் வேணா உன்கிட்ட ஒரு செக்கப் கூட்டு வருவா? முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. உன் ஒய்ஃபோட ஏஜ் என்ன? 48. பீரியட்ஸ்லாம் கரெக்டாக ஆகுதா? பீரியட்ஸ் தெரியலையே. தெரியலையா? என்ன ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிற இது கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா நீயே? முதல்ல கடைசியாக அவங்க எப்போ பீரியட்ஸ் ஆனாங்கன்னு கேளு. அநேகமாக பீரியட்ஸ் எல்லாம் வர மூட் ஸ்விங்ஸாக கூட இருக்கலாம். நீ எதுக்கும் கேட்டுட்டு என்னை கூப்பிடு. சொல்லுங்க. அது சுப்பு. என்னன்னு சொல்லுங்க. இல்லை, நீ கடைசியாக எப்போ பீரியட்ஸ் ஆன? ஏன் திடீர்னு? இல்லை, நாப்கின் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிட்டு வரதுக்கு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இல்லை, புரியல. எனக்கு 3 மாசமா தள்ளி போயிருக்கு. 3 மாசமா? என்ன சொல்ற சுப்பு? 3 மாசம்னா? வாழ்த்துக்கள் சார். இந்த மாசம் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் நீங்க தான் குரூப்ல சொல்லியிருக்காங்க. இந்த வயசுலயும் சாதிக்கிறீங்களே சார், வாழ்த்துக்கள். ரமேஷ், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு இது மெனோபாஸ் ஸ்டேஜாக இருக்கும். மெனோபஸ் அப்படின்னா? ஆம்பளைங்க தேவையில்லாத விஷயங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டால் முழிக்கிறீங்க. மெனோபாஸ்ங்கிறது பெண்களுக்கு பீரியட்ஸ் நிற்கிற டைம். இந்த சமயத்தில் அவங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக சுரக்க ஆரம்பிக்கும். அதனால் உடல் அளவுலேயும் மனசளவுலேயும் அவங்களுக்கு சில சேஞ்சஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, நல்லா சாப்பிட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, அடிக்கடி கோவப்படுவாங்க, அப்புறம் இடுப்பு வலி, கை கால் வலின்னு ஷி ஃபீல்ஸ் வெரி பெயின். இதெல்லாம் டெம்பரவரி தான். இதுக்காக பயப்பட தேவையில்லை. நல்ல ரெஸ்ட்டு, ஃபுட்டு, எக்ஸசைஸ்ன்னு எடுத்துட்டாலே போதும். ஷி வில் பி ஆல் ரைட். ஒவ்வொரு பொண்ணும் அவங்க வாழ்க்கையில் கடந்து வர ஸ்டேஜ் தான் ரமேஷ் இது. இந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். முக்கியமாக நீ. உன்னோட லவ், அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க எமோஷன்ஸை கேரி பண்ணிக்கிறதுன்னு நீ சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும். ஒரு பிரச்சனை இல்லை. ஏங்க, சாயங்காலம் போன கரண்ட் இன்னும் வரல. சாப்பாடு எதுவும் செய்யலை. ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி சுப்பு, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சுப்பு, சுப்பு. என்னங்க? ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். எதுக்கு? வா சுப்பு. என்னை ஒரு வேலை சொல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாதா? கொஞ்சம் கோச்சுக்காம இங்கே வாயேன். என்னங்க இதெல்லாம்? வா சுப்பு, வா. எதுக்கு இதெல்லாம்? கேக்கில் என்ன எழுதியிருக்கு படி.
ஹாப்பி மெனோபாஸ். ம் நீ தானே 3 மாதம் தள்ளி போயிருக்குன்னு என் ஃப்ரெண்டு டாக்டர் விஜய்கிட்ட பேசினேன். அவள் சொன்னா இனிமேல் நீ பீரியட்ஸ் ஆக மாட்ட, மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கேன்னு சொன்னான். அதுக்கு எதுக்கு கேக்கு பொக்கே க்ரௌன் எல்லாம்? செலிப்ரேட் பண்ணத்தான். இதுக்கெல்லாம் எதுக்குங்க செலிப்ரேஷன்? ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் ஆகிறப்ப அதான் ஏஜ் அட்டைன் பண்ணுறப்ப பெரிய ஃபங்க்ஷனாக செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதை மாதிரி பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு ஒரு சின்ன செலிப்ரேஷன். நீ தாய்மையுடைய உயிரை கட்ட தெரிஞ்சிருக்கு சுப்பு. உன் தாய்மைக்கு நன்றி சொல்கிறது தான் இது. தேங்க்யூ சுப்பு. பாப்பா தான் கூப்பிடுறா. சொல்லு தங்கம். அம்மா எங்கப்பா? பக்கத்துல தான்டா இருக்கா. போன் ஸ்பீக்கர்ல போடுப்பா. ஆ சொல்லுடா பாப்பா. உங்க 2 பேருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க.